திரு மணி, திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் இடையே தான் போட்டின்னு இன்றைய திருச்சி கூட்டத்திலையும் திரு விஜய் சொல்றார். பைபோலார் பாலிடிக்ஸ்குள்ள இந்த இரண்டு கட்சிகள் தான் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துகிறார். இப்ப தனித்து விடப்படுகிறதா திமுகனா தாவேகாவோடு ஒரு அணி, எதிர்நிலையில் இருக்கக்கூடிய திமுகவோடு அணி, அப்படிதானே இயல்பாக இருக்க முடியும். இதுல திமுகவுக்கான ஒரு அணி கட்டமைக்கப்பட வாய்ப்பே இல்லை அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர முடியுமா? இந்த கட்சிகள்லாம் அங்கே போயிட்டாங்கன்னா திமுகவோட யார்? அண்ணா திமுக, பிஜேபி, அமமுக, தேமுதிக அவங்கெல்லாம் சேர்ந்து, அது கூட அந்த அதிசயம் கூட தமிழக அரசியலில் நிகழலாம், ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. நிகழக்கூடாது, நிகழ்ந்தால் ஆச்சரியம் இல்லை. ஏன்னா இன்றைக்கு முதலமைச்சர் விஜய் அவருடைய உரையில் சொன்ன முதல் முக்கியமான பாயிண்ட்டாக நான் பார்ப்பது, அந்த 5 நாட்கள் அந்த ஒரு அரசியல் ஸ்திரமற்ற தன்மை இருந்த பொழுது திமுக அதிமுக கூட்டணிக்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன, அவர்கள் ஆட்சி அமைக்க முயற்சித்தார்கள். முதன்முறையாக முதலமைச்சர் குற்றம் சாட்டுகிறார். கடந்த காலங்களில் எம்ஏ பேபி அவர் சொன்னார், திருமாவளவன் ஒரு பேட்டியில் தெளிவாக சொன்னார், அதன் பிறகு வீரபாண்டியன் உங்கள் தொலைக்காட்சி கொடுத்த பேட்டியிலையும் அவரும் சொல்லியிருக்காரு, சிவி சண்முகம் சொன்னார். ஸோ அவர்கள் சொல்வதெல்லாம் விட ஒரு முதலமைச்சர், தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசின் முதலமைச்சருடைய இந்த குற்றச்சாட்டு 2 முன்னாள் முதலமைச்சர்களும் கண்டிப்பாக இதற்கு விளக்கம் சொல்ல வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அது நடந்துதான் நடக்கலையா? 2 பேரும் மறுக்கட்டும், அதை அதிகாரப்பூர்வமாக மறுக்கட்டும் அதை ஏன்னா அப்படி ஒன்று நிகழ்ந்திருந்தால் அது அவலத்தின் உச்சம், எந்த எல்லைக்கும் இவர்கள் போவார்கள் என்பதற்கு. ஆகவே அந்த கோணத்திலிருந்து நீங்கள் பார்க்கும் பொழுது இன்றைக்கு வைகோவுடைய துரை வைகோ அவர்கள் திருச்சி மக்களவை தொகுதி உறுப்பினர், அவர் வரவேற்றிருக்கிறார் முதலமைச்சரை. அதன் பிறகு அவர் நாங்கள் கூட்டணியில் நீடிப்பது குறித்து பொதுக்குழு முடிவு செய்யும்ன்றார். இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீகும் அந்த நிலையில் தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு ஃபுல் சர்க்கிள் வந்துடுச்சு. இன்றைக்கு திமுக தனியாகத்தான் இருக்கிறது, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. நான் குறைத்து அவர்களை திமுகவை மதிப்பிடவில்லை. அவர்களுடைய 75 ஆண்டுகால வரலாறில் இதுபோல் எத்தனையோ ஏற்ற இறக்கங்களை பார்த்தவர்கள். ஸோ கட்சி இதோட முடிஞ்சிடுச்சு அப்படியெல்லாம் சொல்வது அபத்தம், அப்படி நான் சொல்லலை. பட் ஒரு பின்னடைவை, பெரிய பின்னடைவை சந்தித்திருக்கிறார்கள். கடந்த காலங்களில் தேர்தலில் தோற்று அதிகாரத்தை இழக்கும் பொழுது வெறும் ஆட்சி மட்டும்தான் போகும். இந்த முறை கிட்டத்தட்ட கூட்டணிகளை அவர்கள் இழந்திருக்கிறார்கள். கட்சிக்குள்ளேயும் மிகப்பெரிய சிக்கல்கள் இருக்கின்றன. அது எந்த நேரமும் வெடிக்க காத்திருக்கக்கூடிய சிக்கலாகத்தான் நான் அறிகிறேன். மறுபடியும் சொல்லுகிறேன், ஆட்சி போவது பெரிய விஷயம் இல்லை. 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை போகும் வரும், அது கட்சி நிரந்தரம். பட் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 5 ஆண்டு கால ஆட்சியை இந்த முறை இழந்தது என்பது அது ஒரு பெரிய ஒரு நெருக்கடியை கட்சிக்கு கொடுத்துருக்கு. ஏன்னா அவங்க வெறும் ஆட்சியை மட்டும் இழக்கல, கூட்டணி கட்சிகளை கிட்டத்தட்ட இழந்து நிர்கதியாக நிற்கிறார்கள். இது வேறு விதமான முடிவுகளுக்கு அவங்கள அந்த எண்டுக்கு தள்ளிடுமோன்ற ஒரு 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 கருத்தை உருவாக்குகிறது. நான் நினைச்சா துணை முதல்வராக இருக்க முடியும், நான் நினைச்சா விஜயை போய் பார்த்துருக்க முடியும், இல்லை விஜய் என்னை தேடி வந்து துணை முதல்வர் கொடுக்குற மாதிரியான ஒரு சூழலை உருவாக்கி இருக்க முடியும். ஆனால் எனக்கு பதவியோ அதிகாரமோ தேவையில்லை, கூட்டணி தர்மம் தான் முக்கியம் அப்படின்னு திருமிகு பிரேமலதா விஜயகாந்த் பேசுகிறாங்க. இப்போ கூட்டணி கட்சியோடு நின்று போட்டியிட்டு அந்த கட்சியின் அனுசரணையோடு வெற்றி பெற்ற கட்சிகள் அந்த தர்மத்தை மீறி வேறொரு கட்சிக்கு போய் சேர்ந்துட்டாங்க, அதிகாரத்திற்காக போயிட்டாங்க அப்படின்னு அந்த விமர்சன பார்வையோடு அணுக வேண்டியது இல்லை. இல்லை, அப்படியும் நீங்கள் அணுகலாம். இது எதிலிருந்து நீங்கள் பார்க்கணும்னா, பேச்சுவார்த்தையின் பொழுது திமுக இவர்களை நடத்திய விதம் தான் இவர்களை இப்போ தப்பிச்சா போதுன்னு இவர்களை வெளியே ஓட வைத்திருக்கிறது. அப்படியும் நாம் பார்க்க வேண்டும். ஒரு இடத்திற்காக சிபிஎம்மை வந்து இவங்க எவ்வளோ தூரம் பாடாப்படுத்தினாங்கன்றது நமக்கு தெரியும். சிபிஐ வந்து முதலே ஒரு 2 நாட்களில் ஒப்புக்கொண்டு விட்டார்கள். புதியதாக வந்து தேமுதிகவுக்கு நீங்கள் 10 இடங்களை கொடுத்து, விசிகா கூடவே 8 ஆண்டுகளாக கூட இருந்த கட்சிகளை நீங்கள் எப்படி நடத்தினீர்கள்? அதோட விளைவை தான் இன்றைக்கி அவங்க அனுபவிக்கிறாங்க. ஆக்சுவலாக அது இன்னும் பெருந்தன்மையோடு அவர்கள், அஃப்கோர்ஸ் இப்போ முடிஞ்சு போச்சு, அதை பேசி பிரயோஜனம் இல்லை. ஆனால் இது ஏன் இப்படி நடக்குது? இந்த கூட்டணி கட்சிகள் வெளியில் போகிறாங்கன்னா கார்த்திகேயன், இது வெறும் அதிகாரத்துக்காக போகிறாங்கன்னு நான் நினைக்கல, நிச்சயமாக அப்படி நினைக்கல. இப்போ பிஜேபி நாளைக்கு வந்து கூப்பிட்டா போயிடுவாங்களா? போக மாட்டாங்க, கண்டிப்பாக போக மாட்டாங்க. அன்றைக்கு ஆட்சி அமைக்க முடியலன்னா குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்திருக்கும். ஒன்ஸ் பிரசிடென்ட் ரூல் வந்துன்னா அவங்க 2 மாதத்துல இல்லை 6 மாதம் வரைக்கும் கூட அதை கண்டினியூ பண்ண முடியும். அதுக்கு நடுப்புற என்னென்ன நடக்கும்னு தெரியாது. இதில் அந்த 5 நாட்களில் அதிமுக திமுக கூட்டணி பேசப்பட்டது என்பது உண்மை. அப்போ அது வந்து புதியதொரு அரசியல் பாதையில் திமுக பயணிக்கிறது என்ற அச்சத்தையும் வந்து அவர்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. எம்ஏ பேபியோட பேட்டியை, முதல் பேட்டியை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கணும். அஃப்கோர்ஸ் 2வது நாள் அவர் குட்டிக்காரனை அடித்து மாற்றி பேசினார். அப்போ இது எல்லாத்தையும் வைத்து பார்க்கும் பொழுது ஒரு அனுபவம் வாய்ந்த கட்சி, 75 ஆண்டு அனுபவம் வாய்ந்த கட்சி, விஜய் முதலமைச்சராகிவிடக்கூடாது என்பதற்காக எந்த எல்லைக்கும் அவர்கள் கீழே போவதற்கு துணிந்தார்கள் என்பதுதான் வந்து இன்றைக்கு இந்த கட்சிகள் வைகோ உட்பட தாவேகாவோடு போய் சேருவதற்கான ஒரு உந்து சக்தியாக இருக்கிறது என்று நான் பார்க்கிறேன். இதில் இருக்கக்கூடிய ஒரு ஆபத்தாக நான் பார்ப்பது,
இப்படி முழுவதுமாக நீங்கள் தனித்து விட்டீர்கள், தனித்து அவர்கள் விடப்பட்டால் அவர்கள் என்டிஏவை நோக்கி நகருவார்கள். அவங்கக்கிட்ட எம்பிஸ் இருக்காங்க, 32 எம்பிக்கள் இருக்கிறார்கள். குறிப்பாக நாடாளுமன்றத்தில் மக்களவையில் 22 எம்பிக்கள் இருக்கிறார்கள். 3/2 பங்கு மெஜாரிட்டியை அவர்கள் என்டிஏவுக்குள்ளே போனாங்கன்னா மோடி அரசு சில முக்கியமான அரசியல் சாசன திருத்தங்களை, கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்ஸை கொண்டு வரத்துக்கு அரசுக்கு உதவியாக இருக்கக்கூடும். எல்லாரும் கைவிட்டாங்கன்னா அவர்கள் எங்கே போவாங்க? ஏன்னா வாக்கு வங்கி அரசியல் இருக்கக்கூடிய ஒரு கட்சி தன்னுடைய இருப்பை உறுதி செய்து கொள்வதற்கு தான் முதல் ப்ரையாரிட்டி, முக்கியம். இத்தனை ஆண்டு காலம் பாஜக எதிர்ப்பை தீவிரப்படுத்திட்டு பாஜகவுடன் கூட்டணிங்கிற இடத்தை நோக்கி திமுக நகர். இல்லை, அப்படி போனால் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்லை. அப்படி கடந்த காலங்களில் இவங்க போனவங்க தானே. 99, 2004 காலகட்டம், கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் பாஜக ஆட்சியில் இருந்தவர்கள். அவர் குஜராத் கலவரங்களின் உச்சத்தில் அவர்கள் பாஜகவோடு உடன் இருந்தவர்கள். அதனால் நடக்காதுன்னெலாம் நீங்கள் நடக்கும்னு நான் சொல்லலை. நடக்காதுன்னெலாம் எந்த உத்தரவாதத்தையும் கொடுக்க முடியாது. நீங்கள் அவர்கள் கோணத்திலிருந்து பார்த்தால் கூட்டணி கட்சிகள் எல்லோரும் அவர்களை விட்டு வெளியேறும் பட்சத்தில் அவர்கள் என்டிஏவை நோக்கி நகர்வது என்பது ஆச்சரியம் அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்காது என்று தான் நான் பார்க்கிறேன்.